guys, welcome back to our channel. இன்னைக்கு நாங்க வந்து தாண்டிக்குளத்துல நிக்கிறோம். இந்த ஏனையின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீட்டுக்கு வந்து இளநீ கடை இருக்குது. சரியோ இளநீ குடிக்கிறதுக்காக நீங்க நின்று இருக்கோம். இந்த பாத்தீங்களா இதுல ஒரு கடை இருக்கு. இங்க தான் நாங்க சூஸ் பண்ணி இந்த சென்டரா இருக்கிற இடத்துல நிக்கிறோம். இந்த நீட்டுக்கு இப்படியே இளநீ கடை தான் இருக்கு. அப்ப இந்த அண்ணாவோட காய்ச்சி சர்பத் எல்லாம் போடுறாங்க. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பாப்போம். சரியோ வாங்க போ. இங்க பாத்தீங்களா இளநீ எல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்காரு. இதான் இந்த அண்ணாட கடையோட இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஆக்கலாக இருக்குதுண்ணா. அதனால் நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் அங்கால நிற்கிறேன் பாருங்கள். அவையிலெல்லாம் போனால் பிறகு அண்ணாவோட போய் கதைச்சி என்ன மாதிரின்னு கேட்டுடுக்கே நல்லா இருக்குங்க. அண்ணா இங்கே என்ன இளநியும் சர்பத்தும் வேறு சோடம்பழம் ஜூஸ் வேறு என்ன ஸ்பெஷல் உங்கள்கிட்ட? இளநீ ஜூஸ் தான் ஸ்பெஷல். இளநீ ஜூஸ் ஒன்று போட்டு தாங்களா பெங்களுக்கு? வெயிலுக்கு என்ன வியாபாரம் தான் இது கொஞ்சம் நேரம் வெயில் இருந்தால் போகும். இளநீ எல்லாம் உங்களோட வீட்டை இருந்து இதுன்றதானே? முதல்ல என்ன இளநீ விட்ட நீங்க? ஓ இது சீனி. சீனியை கரைச்சி வச்சுருக்கீங்க. ஓ போடுங்க. ஓகே அண்ணாடா இளநீ ஜூஸை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்து இருக்கிறேன். எந்த வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள். இளநீ ஜூஸ் குடிச்சு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலால் ஃபுல்லாக ஐஸ் கட்டி போட்டு இளநீ அதுக்குள்ளே சீனி மேலுக்கு வந்து மிளகெல்லாம் நல்லா தூக்கி தந்துருக்காரு. காரமாக இருக்கக்கூடாது. கட்டப்படி இருக்குது. இந்த வழுக்குன்னு சொல்லுவாங்கள்ல இன்றைக்கி இருக்கு வழுக்கு அதெல்லாம் போட்டுருக்கு. பொக்க சாதா நல்ல பெப்பர்லாம் போட்டு அந்த ஐஸ் கட்டி நிறைய போட்டுருக்கா. சரி அது குடித்தோடனே ஐஸ் கட்டி தான் வைக்க போகுது. அளவா உப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கு. வேற இன்றைக்கு நான் முதலாக இப்படி ஒரு இளநீ ஜூஸை குடிக்கிறேன். இந்த ஏனையின் ரோட்டில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணிக்கிறார்கள், யாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கிறார்கள். மத்தியான டைமில் வந்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் இப்படி ஒரு ஜூஸ் குடிக்கலாம். சரி நாங்கள் அடுத்து சர்பத்தை போட்டு குடிப்போம். தெரியும் இதை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சேன்னு சொன்னால் சர்பத்தை குடிக்க இடம் இருக்காது. அதனால் அடுத்து சர்பத்தை குடிச்சு போட்டு அப்புறம் இதை மிச்சத்தை குடிச்சு முடிப்போம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ ஜூஸ் அடித்தா விழுந்து களைச்சி போய் நீங்கள் வந்து இதை குடிச்சிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல காரமாகவும் இருக்குது. மிளகு போட்டது தானே சூப்பராக இருக்குது. வயிறு நிறைந்து விட்டது.
சர்பத்தை போய் குடிப்போம் அண்ணா. அப்படியே சர்பத் போடுங்க அண்ணா. மழை காலத்துல தான் கஷ்டம். வெயில் டைம்ல அழைப்புக்கு सरबत पानी सरबत पानी ஓகே. இப்போ நாங்கள் சர்வத் குடிக்க போகிறோம். சர்வத் என்ன பார்த்தீங்களா? சர்வத் அப்படி ரோஸ் கலரில் இருந்தால் தானே அது சர்வத்துன்னு நல்லா இருக்குது. இதுக்குள்ளே வந்து பப்பாசி சாறு, மற்றது சர்பத் பானி எல்லாம் போட்டு இந்த கசான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் போட்டு ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு சூப்பராக அடிச்சு வந்துருக்காரு. குடிப்போம் தெரியும். அந்த மாதிரி இருக்கு. இது வந்து கடும் இனிப்பு பானம். சரியான வாகனமாக எனக்கு கடும் இனிப்பு பானம், நல்ல இனிப்பு. இல்லை இந்த ஐஸ் கட்டியோட இந்த கசகசாவும் பயக்குள்ள போக சும்மா ஒரு நல்ல ஒரு ஃபீல், வேற லெவலில் சண்டப்படி ஒரு ஐஸ் கட்டியா இந்த ஐஸ் கட்டியை கழித்து முழுங்கிட்டு திக்காவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் கன்சிஸ்டன்சியெல்லாம் சரியாக இருக்குது, அளவாக இருக்குது, சட்டப்படி இருக்குது. அந்த அண்ணா வந்து 5 வருஷத்துக்கிட்டே இதில் கடை வச்சுருக்காரு. அந்த எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவருக்கு. வாய் வந்து உள்ளாருது ஐஸ் கட்டியை கடிச்சு சாப்பிட்டதானே சத்தக்கான்னு வருது. ஓகே, இப்போ நான் வந்து இதுவும் குடிச்சிட்டோம். அடுத்து வந்து அண்ணா கடையில் பார்த்தீங்கன்னா தோடம்பழ ஜூஸ் இருக்காம். அதையும் குடிக்க வயிற்றுல இடம் இல்லையப்பா சத்தியமாக. தோடம்பழ ஜூஸ் இருக்காம், இளநீ இருக்குது. இளநீ என்ன விலைன்னா 120 ரூபா. இளநீ ஒன்று 120 ரூபா. சர்பத் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சர்பத் 100 ரூபா. இளநீ ஜூஸ் இருக்குது. இளநீ ஜூஸ் தான் அண்ணா கடையில் ஸ்பெஷலாக நல்ல உப்புக்கு போகுமா. இளநீ ஜூஸ் வந்து 120 ரூபா. நீங்கள் இப்போ வந்து A9 ரோட்டில் போய்க்க இந்த லைனுக்கு ஃபுல்லாகவே இளநீ கடை தான் இருக்குது. சரியா? தாண்டிக்குளம் அந்த டிரைவிங் ஸ்கூலை தாண்டிங்கால வரைக்க லைனுக்கு வந்து இளநீ கடைகள் தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா களைப்பாரி இந்த மாதிரி குடிச்சிட்டு போகலாம். சரியோ? வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக அந்த சர்வத்தையும் குடிச்சு முடிக்க போகிறேன். போய் அந்த அண்ணா கூட நன்றி சொல்லிட்டு வருவோம்ண்ணே. நன்றி சொல்லி அப்படியே முடிப்போம். வீடியோ எடுக்க விட்டதுக்கு நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. சூப்பராக இருந்தது. கிட்ட 5 வருஷமாக கடை விட்டுருக்கீங்க. நல்லா இருந்தது. நம்ம அந்த எனக்கு உங்களோட ஸ்பெஷல் இளநீ ஜூஸ் தான் முடிச்சிருந்து. சரி, அதான் ஸ்பெஷல். சரி அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, தேங்க்யூ. ஓகே, பாய் சொல்லி விடுங்க. பாய். ஓகே, அந்த அண்ணாவோட கழிச்சிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று வந்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். 800 பேர் எங்களோட குடும்பத்தில் வந்து சேர்ந்துருக்கிறீங்க புதுசாக. எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து வந்து நான் புது வீடியோக்குள்ளே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.
பாய்.